ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது எப்போவும்லாம் செய்ய மாட்டேன். ரேரா தான் செய்வேன். சாண்ட்விச்சை கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்கிறதுக்காக புரோட்டீன் மயோனைஸ் ரெசிபியும் கூட நான் காட்டியிருக்கேன். வீட்ல வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்ல. ஆர்டர் பண்ணியிருந்ததுமே வந்திருந்தது. அதை பார்த்ததுக்கப்புறமா தான் சாண்ட்விச் ரெசிபியே செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கவர்லேருந்து எடுத்து ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா காயெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி மயோனைஸ் செய்யறதுக்காக முட்டையை வேக வச்சுட்டு பக்கத்துலேயே டீக்காக பாலுமே காய வச்சுருந்தேன். சாண்ட்விச்சை சாட்டே பண்ணாம தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ராவாக சேர்க்குறேன்றதுனால கேப்சிகம், கேரட், ஆனியன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் மயோனைஸ் செய்கிறதுக்காக 2 முட்டையை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 5-6 மிளகு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் வந்து நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் நைகாக கொடுக்குறேன்றதுனால கம்மியாக தான் ஆயில் ஆட் பண்ணி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மயோனைஸும் கெச்சப்பும் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஜூஸியான ஃபில்லிங் ரெடியாக இருக்கும். கீ இல்லைன்னா பட்டரை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசைக்கல் இல்லைன்னா சாண்ட்விச் மேக்கரில் மேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஜூஸியான சாண்ட்விச் ரெடி ஆயிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா சாட்டே பண்ணி சேர்க்கலாம். பட் நான் வந்துட்டு நெய்காக்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் கேரட் கேப்சிகம் தான் போட்டிருக்கேன்றதுனால ப்ராப்ளம் கிடையாது. நெய்கா சாப்பிட்டு பழகியிருக்கான்றதுனால அதை அப்படியே கொடுத்துட்டேன். இது கூட டீயும் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. மதியத்துக்கு காலிஃப்ளவர் சில்லியும் சாம்பாரும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பாருமே இன்றைக்கி ரெடி பண்ணது கிடையாது. நேற்று ரெடி பண்ணது. பழைய குழம்பு காலி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது வேணும். அதுக்காக தான் காலிஃப்ளவர் சில்லி பண்ணியிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி பொடிக்கிற பொடி, அவ்வளோதான். இது 3ம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா பழைய குழம்பு காலி பண்ணுறதுக்காக இதே தான் பண்ணுவாங்க. அதனால தான் சேம் நானும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் பழைய குழம்பு அப்படின்னா மூஞ்சியெல்லாம் மாறிடும். அதனால் பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கோங்கன்னு அதே மெத்தட் தான் நானுமே இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.